அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எதுக்கு திடீர்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியம்மா கிட்ட இருந்து நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து பாலாபிஷேகம் மூலியமா நடத்துகிறோம். நடத்த முடிஞ்சோடனே வந்து எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரில, மூஞ்சி திருப்பின்னு போவாங்க. அது ஏன் தெரில, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கனால எங்களை மதிக்க மாட்டாங்களா, இல்லை என்ன விஷயம் தெரில. ஆனால் அந்த ஊர் உலகம் எதை நம்புதுன்னா, இதை மட்டும் பார்த்து இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். தெரியுதா? கிளியரா இருக்கா? தெரியுதா? தெரியுதா பாருங்க. இவருக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. மூச்சு விட்டு 3 நேரமும் வந்து வக்கனையாக சாப்பிட்டுட்டு மலம் கடிக்கிற நம்ம எப்படி கடவுள் ஆக முடியும்? அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஆசாமிக்கு தான் நம்ம ஊர் மக்கள்லாம் சலாம் அடிக்கிறாங்க. இது என்றைக்கு மாறப்போன்னு தெரியல. உண்மைக்கு எப்பவுமே கெட்ட பேர் தான். அதர்மத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த ஊர் ஜனமும் ஊர் மக்களும் எல்லா ஊர்லேயுமே ஒரு மரியாதையும் பயமும் இருக்குது. உண்மைக்கு என்றைக்குமே பயமும் கிடையாது, அந்த மரியாதையும் கிடையாது. அது இந்த கலியுகம் இருக்கிற வரையும் அப்படி தான் இருக்குமா என்பது தெரியல. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.